வணக்கம் கைஸ். நம்ம சிலபஸ் வைஸ் பார்த்துட்டு வரதில் இன்றைக்கி நம்ம ஜி போப் அண்டு வீரமாமுனிவரை பற்றி பார்ப்போம். இவங்க வந்து சிலபஸில் எந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுமில் வந்து வந்திருப்பாங்க. ஸோ ஜி போப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திருக்குறளை வந்து முதல்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி போப் தான். தமிழ் மாணவன் அப்படிங்கிற சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுறதும் ஜி போப் தான். இவரை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்ன வந்து எக்ஸாமில் கேட்பாங்களோ அது எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். ஜி போப்போட முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூக்லோ போப் அப்படின்னு வரும். இதுதான் இவரோட முழு பெயர். இவரோட காலம் வந்து 1820லேருந்து 1908 வரைக்கும் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட எட்வர்டு தீவில் வந்து பிறந்திருப்பாரு. ஸோ இவரோட பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் போப் அண்டு கெத்ரின் யூக்லோ போப். தமையனார் வந்து ஹென்றி. அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு தமிழ் கற்பித்தவர். ஜியு போப்புக்கும் சரி வீரமாமுனிவருக்கும் சரி தமிழ் கற்பித்தவர்கள்னு வருவாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். ஜியு போப்புக்கு வந்து தமிழ் கற்பித்தவர் வந்து ராமானுஜ கவிராயர் அப்படின்னு வருவாங்க. இவரோட மற்ற சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பாடநூலோட முன்னோடி, வேத சாஸ்திரி அண்டு செம்மொழி செம்மல் அப்படின்னு. வேத சாஸ்திரிங்கிறது வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். அப்புறம் தமிழ் மாணவன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இவரோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தமிழ்நாட்டுக்கு வர 8 மாதத்துலேயே வந்து இவர் வந்து தமிழை கற்றுக்கிட்டதா சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ சமய போதகராக வந்து 40 வருஷம் வந்து தமிழுக்காக சேவை செஞ்சவர் தான் வந்து ஜி போப். இவர் வந்து இறந்தோன்னே தன்னோட கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுத சொல்லிட்டு போனாராம். ஸோ அதனால தான் இவருக்கு வந்து இந்த தமிழ் மாணவன்கிற இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கும். தமிழ் மொழிபெயர்ப்பு துறைக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ஜி போப் தான். இவரோட மற்ற படைப்புகள் வந்து பார்க்கலாம். தமிழ் செய்யுட் கலம்பகம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. அப்புறம் வந்து எலமெண்ட்ரி தமிழ் கிராமர், த லைவ்ஸ் ஆஃப் தமிழ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் எழுதின ஆய்வு கட்டுரைகளோட இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய சஞ்சிகை, அப்புறம் இந்திய தொல்பொருள் ஆய்வு. இது ரெண்டும் இவர் இதழ்களாக வரும். அதாவது ஆய்வு கட்டுரைகள் எழுதிய இதழ்கள். அப்புறம் ஜியு போப் வந்து மொழிபெயர்த்த நூல்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து ரொம்ப முக்கியமானது. திருக்குறளை மொழிபெயர்த்தது ஜி போப். அது மட்டும் இல்லாமல் நாலடியார், திருவாசகம், சிவஞான போதம், புறநானூற்றில் உள்ள சில பாடல்கள், அப்புறம் வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில் உள்ள சில பாடல்களையும் ஜி போப் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஜி போப் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை, புறநானூறு, திருப்பயன். இதில் வந்து பொருள் வெண்பா மாலையும் மொழிபெயர்ப்பும் பண்ணியிருப்பார், பதிப்பிச்சு இருந்திருப்பார். சிறப்புகள் எல்லாம் பார்த்துட்டோம். இவரோட பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சென்னைக்கு வந்து கிறிஸ்தவ போதகராக வந்திருப்பார். அங்கேருந்து வந்துட்டு திருநெல்வேலியில் வந்து சாயர்புரத்திற்கு வந்து சென்றிருப்பார். இந்த ஊர் வந்து எந்த ஊருக்கு போயிருப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சாயர்புரங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இங்கே வந்து அங்கேயும் வந்து தமிழ் பணியை மேற்கொண்டிருப்பார். அங்கே வந்து என்னவா இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம், அறிவாய்வு, மெய்யறிவு அப்படியே இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற ப்ரொஃபஸராக வந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கிபி 1850க்கு அப்புறம் ஜி போப் வந்து தஞ்சாவூரில் ஒரு 8 வருஷம் வந்து வேலை பார்த்துருப்பார். இவர் தஞ்சாவூரில் இருந்த டைமில் தான் வந்து புறநானூறு, நன்னூல், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் இது எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் வந்து 1885லேருந்து 1908 வரைக்கும் தமிழ் அப்புறம் தெலுங்கு வந்து சொல்லிக் கொடுக்குற ப்ரொஃபஸராக வந்து வேலை பார்த்துருப்பாரு. இதுதான் வந்து ஜியு போப்போட இது தவிர வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வீரமாமுனிவரை பற்றி பார்க்கலாம். வீரமாமுனிவர் இவரோட இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. இதை வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் வீரமாமுனிவரோட இயற்பெயர். இவரோட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா கொண்டல் போபெஸ்கி அண்டு எலிசபெத். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா இத்தாலி. ஜி போப் பிறந்தது பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்டு தீவு. இவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்திகிலியோன் அப்படின்னு வரும். காலம் வந்து 1680லேருந்து 1747 வரைக்கும் இருக்கும். இவருக்கு தமிழ் கற்பித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரதீப கவிராயர். முக்கியமான கொஸ்டின். வீரமாமுனிவருக்கு தமிழ் கற்பித்தவர் சுப்ரதீப கவிராயர். இவரோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30வது வயசில் வந்து தமிழகம் வந்துட்டு வந்து தமிழ் பயின்றுட்டு காப்பியம் படைத்தார் அப்படின்னு வரும். இவருக்கு என்னென்ன மொழி அப்படின்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியம், லத்தீன், கிரேக்கம், இபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் அப்படின்னு 7 மொழிகள் வந்து இவருக்கு தெரியும். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானோபதேசம், பரமார்த்த குருகதை, திருக்காவலூர் கலம்பகம், தொன்னூல் விளக்கம், கித்தேரி அம்மாள் அம்மானை.
இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள வந்து கண்டிப்பா கேட்பாங்க. தேம்பாவணி எழுதுனதும் வந்து வீரமாமுனிவர் தான் வருவாங்க. அடுத்து தேம்பாவணிய பத்தி பார்க்கலாம். தேம்பாவணி வந்து ஒரு முக்கியமான கிறிஸ்தவ நூலா வந்து சொல்றாங்க. தேம்பாவணிய வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். தேம்பா ப்ளஸ் அணின்னு பிரிச்சு, வாடாத மாலைன்னும், தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணின்னு பிரிச்சு, தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படின்னு 2 டைப்பா வந்து இதுக்கு பொருள் வரும். இந்த நூலோட பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தை சூசையப்பர் தான் இவரோட இந்த தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன். நூல் வந்து கிறிஸ்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு போற்றப்படுகிறது. கிறிஸ்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி. இது வந்து 3 காண்டங்களையும் 36 படலங்களும் வந்து உள்ளன. இதில் வந்து எத்தனை பாடல்கள் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3615 3615 பாடல்கள், 3 காண்டம், 36 படலங்கள் வந்து இருக்கு. வரைக்கும் பார்த்த டீட்டெயிலாக வந்து ஜி.போ. பண்டு வீரமாமுனிவரை பற்றி போதுமானது. இதே மாதிரி இன்னொரு கவிஞரை பற்றி பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ்.